Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். First of all உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுடைய சேனலில். ஸோ என்ன மாதிரி வீடியோன்னு கேட்டிங்களாக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கமெண்டில், நீங்கள் என்ன சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ப்ளோயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் வச்சுக்கிற ப்ளோயர் என்னன்னு கேட்டிங்களாக்கும் குயிக் 857 DW +. இது ஒரு பட்ஜெட் ப்ளோயரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ளோயரு. அரௌண்டு 6500 சம்திங் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் இதோடைய ப்ரைஸு. ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் தரக்கூடிய ஒரு நல்ல ப்ளோயரு, ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய சால்ட்டிங் ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்களாக்கும் OSS டீமோட T12X. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற சால்ட்டிங் ஸ்டேஷனு. ஸோ பாருங்கள், நான் அந்த பெண்ணை தூக்கினவுடனே, சால்ட்டிங் பெண்ணை தூக்கினவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சரு. இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இதுவும் ஒரு பட்ஜெட் சால்ட்டிங் ஸ்டேஷனு. 2500க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ அதை விட அதே ரேட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட்டில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொராடு டிசி மிஷின் என்னோடது. இதை பற்றின தனி ஸ்பெஷல் வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது, அப்படி இதோடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பற்றி நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் அதையும் போய் பாருங்கள். இது கொராடு பெஸ்ட்டு டிசி மிஷினு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் யூஎஸ்பி சார்ஜர் என்னோடது. இதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 1500 2250 அந்த சம்திங் அந்த ப்ரைஸுக்குள்ளே தான் இருக்கும். இதுவும் வந்து நம்மளுடைய சர்வீஸ் ஃபீல்டில் நல்லா ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது. ஸோ இதோடைய ரீடிங்கை வச்சு நம்ம வந்து ஃபால்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் வந்து 2UUL UU ஃபில்டர் அப்படிங்கிற மிஷின் இது. இதோடைய வேலை என்னன்னு கேட்டிங்களாக்கும், நம்ம ஒர்க் பண்ணும் போது வர்ற ஸ்மோக்கெல்லாம் அது வந்து சக் பண்ணிடும், உறிஞ்சி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஏரை வந்து வெளியில் விட்டுரும். அதில் உள்ள கெமிக்கல்ஸ், அதில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 லேயர் ஃபில்ட்ரு இருக்கும். அதில் வர கார்பன்ஸு, அதில் வர நமக்கு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய எல்லா நச்சுத்தன்மையான விஷயங்களையும் அது வந்து ஃபில்டர் பண்ணி இந்த கீழே இருக்கிற ஃபேன் வழியாக அது வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகிரும், ஃப்ரெஷ் ஏரு. ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிஷினு, ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினு. ஸோ இதை நான் ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து 100 வரைக்கும் இதோடைய ஸ்பீடை நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சால்ட்ரிங்கில் வந்து நாங்கள் ரோசினை யூஸ் பண்ணுறேன். அது எப்படி வந்து அது இழுக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, தெரியுதா? க்ளீனாக தெரியும் பாருங்கள். அந்த புகையை ஃபுல்லாக அது வந்து உள்ளே இழுத்துக்கிறோம். ஸோ நம்மளை வந்து CPU ரீபால் பண்ணும்போது அதிகப்படியான ஸ்மோக் நம்மளுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து சுவாசிச்சமாக்க நம்மளுடைய லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அது இந்த ஸ்மோக்குங்கிறது ரொம்ப கெடுதல். ஸோ இது நம்ம எந்நேரமுமே வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் வாங்கின ஒரு மிஷின் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதோடைய விலை என்னென்னு கேட்டிங்களாக்கும் அரௌண்ட் 8000 சம்திங் வருது. நான் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் என்னென்னு கேட்டிங்களாக்கும் ரீலைஃபோட RL-M38ங்கிற மாடலு. ஸோ இது வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப் கேமரா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதிலே வந்து 2 டைப் வருது. கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாடலு, கேமரா இல்லாத மாதிரி மாடலு. இதுக்கும் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 மாடலு ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ரீலைஃபோட BGA ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வந்து RL-421S. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் மெக்கானிக்கோட STR 360. அடுத்து வந்து மெக்கானிக்கோட UV559. ஸோ எதுக்கு 3 அப்படின்னு கேட்டிங்களாக்கும், நான் CPU வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து மெக்கானிக் UV559 தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பெஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி சிபியூவை க்ளீன் பண்ணுறதுக்கு, சிபியூவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பிஜிஏ ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சிபியூ பேடை வந்து நல்லா அது வந்து க்ளீன் பண்ணும்.
அதே மாதிரி வந்து இது எதுக்கு கேட்டிங்களாக்கும் மெக்கானிக்கோட ST360 இது வந்து நெட்வொர்க் ஐசி, லைட் ஐசி, பவர் ஐசி இதையெல்லாம் வந்து கலட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ஒரு சின்ன வேலைக்காக இதை நான் வச்சுருக்கிறேன். கனெக்டர் அந்த மாதிரி சின்ன வேலைக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது என்னன்னு கேட்டிங்களாக்கும் பிபிடி. இது என்ன பிபிடின்னு கேட்டிங்களாக்கும் ரீலைஃபோட பிபிடி. இது வந்து 138 டிகிரி செல்சியஸில் வந்து மெல்ட் ஆகக்கூடியது. எதுக்கு இது 138ன்னு கேட்டிங்களாக்கும் நீங்கள் கனெக்டரு அதே மாதிரி சிம் ட்ரே, இன்னர் சிம் ட்ரே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 138 யூஸ் பண்ணமாக்கும் நல்லா வந்து சீக்கிரமே மெல்ட் ஆகி ஒட்டிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்களாக்கும் தெர்மல் பேஸ்ட்டு 2UULோட கம்பெனி தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். CPU வேலை முடிஞ்சதுக்கப்புறம் CPU மேலே இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது எதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேஸ்ட் கைஸ். நீங்கள் சர்வீஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக CPU ஒர்க் பண்ணிங்களாக்கும் இந்த பேஸ்ட்டை கடைசியில் போட்டு கஸ்டமருக்கு கொடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா UV மாஸ்க்கு, மெக்கானிக்கோட UV மாஸ்க்கு இந்த மைக்ரோ சால்ட்ரிங் அடிக்கிறதுக்கு சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி வந்துச்சாக்கும் அதில் போட்டு அந்த இடத்த மறைக்கிறதுக்காக இந்த UV மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து கேட்டிங்கனாக்கா இது கூலிங் ஃபேனு. அதாவது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, CPU ஒர்க்கு எந்த ஒரு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் போர்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா CPU ஹோல்ட்ரு. நீங்களும் இதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. CPU இதில் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது CPU வந்து இங்கிட்ட ஓடாது. CPU மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் அது சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி ரீபால் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறலாம். ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுற க்ளீனர் என்னன்னு கேட்டிங்களாக்கும் ரீலைஃபோட RL1000 இதுவும் யூஸ் பண்ணுவேன், மெக்கானிக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு நல்ல க்ளீனரு, பெஸ்ட்டு க்ளீனர் இது. அடுத்து நான் யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு கேட்டிங்களாக்கும் ப்ரேயரு. இது வந்து பேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, இதை வந்து CPU வந்து எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து நான் யூஸ் பண்ணுற என்னென்னு கேட்டிங்களாக்கும் ஸ்டென்சில்ஸு. எல்லா ஸ்டென்சில்ஸும் வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து AMO MEங்கிற ஒரு மாடல், AMOI மாடல் தான் இருக்கும் அவைலபிளாக. ஸோ எல்லா டைப்பும் வச்சுருக்கிறேன். நான் யூனிவர்சல் வச்சுருக்கேன். யூனிவர்சல் வந்து எனக்கு ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து அதாவது மாடலுக்குள்ள ஸ்டென்சில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு நான் ரெஃபரும் பண்ணுவேன். ஸோ கரெக்டான மாடல் நம்ம யூஸ் பண்ணால் தான் கரெக்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா சில்வர் டேப்பு, ஹீட் டேப்பு. நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற காம்போனன்ட்ஸு ஐசிலாம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம போட்டு இது மேலே அது மேலே இதை வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்தை விட்டுட்டேன், இது வந்து PCP ஹோல்டரு, மெக்கானிக்கோட MR6ங்கிற மாடலு இந்த PCP ஹோல்டரு. இதுவும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு PCP ஹோல்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா CPU ட்ராக் பேட்ஸு. இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து ஐசியை ஐசியை வந்து ரிமூவ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தாலும் நம்ம அந்த ஐசி பேட்ஸ் வந்து சில சமயம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஒட்டுறதுக்கு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பேடு இது. அடுத்து வந்து மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறதுக்காக 0.01 mm சைஸ் உள்ள மைக்ரோ ஜம்பர் ஒயரு சன்ஷைனோடது. இதுவும் நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.